ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திலகாஸ் கிச்சன். நான் இந்த ரொட்டியும் இந்த சாம்பலும் நான் ஏற்கனவே இந்த ரெசிபி நான் போட்டிருக்கிறேன். எந்த ஒரு சப்ஸ்கிரைபர் இந்த ரெசிபியை திருப்பி போட சொல்லிக்கிறாங்க. கண்ணகி பொன்னம்பலம்னு அவங்களுக்காக இந்த ரெசிபியை நான் திரும்ப ஒருக்கா போடுறேன். இப்போ 500 கிராம் கோதுமை எடுத்துருக்கிறேன். தேவையான அளவு உப்பு, 500 கிராம் மாவுக்கு தேவையான அளவு உப்பு. கோதுமை மாவும் எடுக்கலாம், மைதா மாவும் எடுக்கலாம். சுகர் 2 தேக்கரண்டி சுகர். மா எடுத்த கப்புக்கு 1 கப் தேங்காய் சேர்க்குறேன். திருவண்ண தேங்காய் பூ. ஒரு மேசக்கரண்டி அளவு ஆயில் சேர்க்குறேன். ஆயில் இல்லாட்டி பட்டரும் சேர்க்கலாம். தண்ணி தெளித்து நான் சப்பாத்தி மாவு பதத்தில் நான் பிசைஞ்சு எடுக்கிறேன். அந்த மாவை கெட்டியாக பிசைஞ்சு எடுக்கணும். கையில் கொஞ்சம் ஆயில் எடுத்து தேவையான அளவு உருண்டைகளை உருட்டி கொள்வோம். எங்களுக்கு அளவான உருண்டைகள் எடுத்து உருட்டி வச்சு ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே வைப்பேன். இது எங்களுக்கு தேவையான அளவில் நாங்கள் தட்டி எடுத்துக்கலாம். எங்களுக்கு எவ்வளோ அகலமாக வேணுமா இல்லாட்டி சின்னதாக வேணுமா அது எங்களோட விருப்பம். இந்த சைஸில் எடுத்துக்கிறேன். இப்போ இதை நான் தவாவில் போட்டு எடுக்க போகிறேன். நான் ஆயில் கொஞ்சம் சேர்க்குறேன். இப்போ தேங்காய் புரட்டி ஒன்றுண்டா நான் இந்த தவாவில் போட்டு நான் எடுக்கிறேன். தேவைன்னா கொஞ்சம் நெய் சேர்க்கலாம், இல்லாட்டி பட்டர் சேர்க்கலாம், இல்லாட்டி ஆயிலும் சேர்க்கலாம். நான் கொஞ்சம் ஆயில் சேர்க்கிறேன். மட்டை சைட் போட்டுட்டேன். இப்போ நெக்ஸ்ட் ரொட்டியில் போடுறேன். வெங்காயம் 2 வெங்காயம் வெட்டி இதில் சேர்க்குறேன். ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு 2 வெங்காயம். 500 மாவு. காரம் அவங்கவுங்களுக்கு தேவையானது. நான் 2 தேக்கரண்டி அளவு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்குறேன். 2 தேக்கரண்டி அளவு. கூட காரம் தேவைன்னா கூட சேர்க்கலாம், குறையனா குறைய சேர்க்கலாம். உப்பு தேவையான அளவு உப்பு. பாதி எலுமிச்சம்பழம் பாதி சேர்க்கலாம். தேவைண்டா புளியும் சேர்க்கலாம். எலுமிச்சம்பழம் விருப்பம் இல்லாட்டி புளி சேர்க்கலாம். மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். இப்போ இதை நான் எண்ணெய் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் சேர்த்து இதை நான் கொஞ்சம் வதக்கி எடுக்க போகிறேன். இந்த காரம் கொஞ்சம் குறையும் அப்படி செய்தால். 2 மேசக்கரண்டி அளவு எண்ணெய் சேர்க்குறேன். இதை அரைச்சி எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். சட்னி நல்லா எண்ணெய் திரஞ்சி வரணும். இப்போ இது ரெடி ஆகிட்டுது. கண்ணகி பொன்னம்பலம் உங்களுக்காக இந்த ரெசிபி நான் திருப்பி செய்திருக்கிறேன். அது பார்த்து பிடிச்சிருந்தா எனக்கு மற்றவங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.